பிதாவானவர் நம்மையிலிருந்து பேசுவாராக. ஆமென். வாசிப்போம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு முடிந்தது என்று சொல்றாரு. எது முடிந்ததுன்னு சொல்றாரு? எதற்காக முடிந்ததுன்னு சொன்னாரு? முடித்தாரா கேட்டா, ஃபர்ஸ்ட் இயேசு மனுஷனா பூமிக்கு வராரு. எதற்காக வராருன்னா, அவர் முடிக்க வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காகவே பூமிக்கு வராரு. என்னென்ன காரியங்கள்னா வாசிப்போம். மத்தேயு 5:17. அது முதல் இயேசு மனம் திரும்ப நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அவர் தீர்க்க தரிசனங்களை அழிக்கிறதுக்காக வரல பூமிக்கு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே அவர் பூமிக்கு வந்தார். அவர் நிறைவேற்றிய ஒரு தீர்க்க தரிசனம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதுவே ஒரு தீர்க்க தரிசனம். அவர் பிறந்ததே ஒரு தீர்க்க தரிசனம் தான். அவர் பைபிள்ல இருக்க எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். எதையுமே அவர் அழிப்பதற்காக வரல என்று இந்த வசனத்துல சொல்றாங்க. அவர் தீர்க்க தரிசனங்களை மூணு விஷயம் நான் சொல்ல வந்தேன். முதல் வார்த்தை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தாரே, அவர் அதை முடித்தாரா என்று கேட்டார். ஆம், அதை அவர் முடித்தார். எப்படி முடித்தார் என்றால், சிலுவையில் தொங்கும் போதே அதை அவர் முடித்தார். இயேசு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் பிறந்தது எப்படி ஒரு தீர்க்க தரிசனமோ, அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதே ஒரு தீர்க்க தரிசனம். இப்படி சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். இரண்டாவதாக, பாவங்களை நீக்க வந்த இயேசு. பாவங்களை நீக்க வந்த இயேசு பாவங்களை நீக்கினாரா? எதற்காக பாவங்களை நீக்க வந்தார்? பாவங்களை நீக்கி பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு அதை செய்து முடித்தாரா என்று கேட்டார். வாசிப்போம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் எதற்கு வந்தார் என்றால், ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறதுக்காகவே வந்தார். நம்ம பண்ண பாவங்களை அவர் ரட்சிக்கிறதுக்காகவே வந்தார். நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம் சொல்லாம, அந்த பாவத்தை, நம்மளுடைய பாவத்தை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்தாரு. நமக்காக தான் சிலுவையில பலியானாரு. அதை உணராம நம்ம மென்மேலும் பாவம் பண்ணிட்டு, நீ பண்ற ஒவ்வொரு பாவத்துக்காகவும் அவர் ஒரு வாட்டி சிலுவையில அறையிற, அதை நீ உணர்ந்து நீ மனம் திரும்பணும். உனக்காக அவர் அவ்வளவு பண்ணும்போது நீ அவருக்காக நீ என்ன பண்ணன்னு கேட்டா, உன்னை நீயே கேட்டுக்கோ, நீ அவருக்காக என்ன பண்ணுன்னு. அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்று நமக்காக பலியானார், நமக்காக சிலுவையில சுமந்தார். இந்த பாவங்களை அவர் நீக்க வந்த இயேசு நீக்கி முடித்தாரா? நம்ம ரட்சிக்க வந்த இயேசு நம்மை ரட்சித்தாரா என்று கேட்டார். அதை முடித்தார். வாசிப்போம். மத்தேயு 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமியில இருள் சூழ்ந்து இருந்ததற்கான ஒரு காரணம் என்னன்னா, அவர் சிலுவையில தொங்கின அந்த ஒரு 3 மணி நேரம் இருள் சூழ்ந்து இருந்தது. எதற்காகனா, நம்ம பண்ண அத்தனை பாவங்களையும் அவர் அந்த 3 மணி நேரத்துல அவரோடவே சேர்த்து அந்த சிலுவையில எடுத்துக்கொண்டு போனாரு. அதுதான் அந்த 3 மணி நேரம் இருள் சூழ்ந்து இருந்தது. அவர் இரண்டாவதாக வந்த காரணம், பாவங்களை நீக்க வந்த இயேசு பாவங்களை நீக்கி முடித்தாரா என்று கேட்டால், அந்த 3 மணி நேரம் நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் சிலுவையோடு சேர்ந்து அவரோடவே கொண்டு போனார். அந்த பாவங்களை அவர் நீக்கி முடித்தார். நம்மை ரட்சிக்க வந்த இயேசு நம்மை ரட்சித்தார். மூன்றாவதாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்த இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரா என்று கேட்டார். இயேசுவை பற்றின சுவிசேஷத்தையும் பரலோகத்தை பற்றின சுவிசேஷத்தையும் அவர் பிரசங்கிக்க வந்தார். பரலோகத்தை பற்றின பிரசங்கத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல வேலை செய்யறதுக்காக ஒருத்தர் போய் கர்த்தர் கேட்கிறாரு காலையில, நீ என் தோட்டத்துல வேலை செய், நான் உனக்கு ₹1 தரேன் அப்படிங்கிறாரு. 11 மணிக்கு போய் ஒருத்தரை கேட்கிறாரு, நீ என் தோட்டத்துல வேலை செய், உனக்கு ₹1 தரேங்கிறாரு. 2 மணிக்கு என் தோட்டத்துல வேலை செய், நான் உனக்கு ₹1 தரேங்கிறாரு. அவனும் போய் செய்யறான். ஈவினிங் ஒரு சாயங்கால வேலையில ஒருத்தனை போய் கூப்பிடுறாரு, அவனுக்கு ₹1 தராரு. எல்லாரும் 6 மணிக்கு வேலையை முடிக்கிறாங்க. காலையில வேலை செஞ்சவனுக்கு ₹1 தான் கொடுத்தாரு. ஈவினிங் அந்த சாயங்காலம் செய்தவனுக்கு ₹1 தான் கொடுத்தாரு. இது என்னன்னு கேட்டா, பரலோக ராஜ்யம் என்பது எல்லாருக்கும் சமமான ஒரு இடமாக இருக்கிறது. நீ பெரியவன், நான் சின்னவன், ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரையும் சமமா பாக்குற ஒரு இடமா இருக்குன்னு கன்சிடர் பண்றாரு. அந்த பரலோகத்தை அவர் எதோடலாம் ஒப்பிடுறாருன்னா, முத்துக்களோட, விலை மதிப்பில்லாத முத்துக்களோட பரலோகத்தை ஒப்பிடுறாரு. கடுகு விதையோட அவர் ஒப்பிடுறாரு.
நல்ல நிலத்துல விதைக்கிற விதையோட பரலோகத்தை ஒப்பிடுறாரு. விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்களோட பரலோகத்தை அவர் ஒப்பிடுகிறாரு. அவர் வந்த காரியங்களை அவர் முடித்தாரா என்று நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன். ஆம், அவர் முடித்தார். தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார். பாவங்களை அவர் நீக்கி நம்மை ரட்சித்து அந்த வந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்த இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்து நிறைவேற்றி முடித்தார். இந்த காரியங்களை எல்லாம் அவர் முடித்தார். நமக்காக சிலுவையில தொங்கி நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக இவ்வளவு பண்ணாரு. நமக்காக அவர் இவ்வளவு பண்ணும்போது நமக்காக அவர் என்ன பண்ண, நம்ம அவருக்காக என்ன பண்ணோம்னு கேட்டா உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. முடிந்தது. ஆமென்.